ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்து கட்டிங் செய்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில். இப்போ நாம் பார்க்குறது எல்லாமே நான் கட்டிங் செஞ்சு தைச்ச ப்ளவுஸ் தான். ஒரே அளவு வச்சு தான் 13 லைனிங் ப்ளவுஸும் தைச்சிருக்கு. இந்த ப்ளவுஸ் எல்லாம் கட்டிங் செஞ்சு தைச்ச பின்னாடி அளவெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு வீடியோவோட கடைசியில் அளந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். உடம்புக்கு டைட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு தையல் பிரித்து விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி பிரித்து விட்டுருந்துங்கன்னா கிளாத்து உள் சைடு தான் போயிடும். அதை நம்ம சரியாக எடுத்து வச்சு அளவு எடுத்துக்கலாம். பேக் சைடு உடம்பு சுற்றளவு 18.5 இன்ச் இருக்குது. ப்ளவுஸ் இறக்கம் 13 இன்ச் இருக்குது. லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் செய்யணும் அப்படின்னா அளவு ப்ளவுஸும் லைனிங் ப்ளவுஸாக இருந்ததுன்னா தான் நம்ம கட்டிங் செய்கிறது அளவு எல்லாமே சரியாக வரும். சாதா ப்ளவுஸை வச்சு கட்டிங் செஞ்சோம்னா அளவு அரை இன்ச்சுக்கு வித்தியாசம் வந்துடும். அந்த கிளாத்து நல்லாவே இழுத்து கொடுக்கும். அளவு ப்ளவுஸில் கீழ் சைடு கழுத்து சுற்றளவு 7 இன்ச் இருக்குது. மேல் சைடு போகும்போதும் ஒரு அரை இன்ச்சு அதிகமாக இருக்குது. நான் கட்டிங் செய்கிறது கீழ் சைடு ஒரு 3 இன்ச்சு அகலம் வச்சு கட்டிங் செஞ்சுட்டு மேல் சைடு ஒரு 2.25 இன்ச்சு அகலம் மட்டும்தான் அளவு வச்சு கட்டிங் செய்கிறேன். அது தைச்சு பார்த்துட்டு இதே அளவுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கிராஸ் கட்டிங்கு 8.25 இன்ச் அளவு இருக்குது. பேக் சைடு 18.5 இன்ச் இருந்தது. இதில் அரை இன்ச்சு ஏன் கம்மியாக இருக்குதுன்னா ஊக்பட்டி வைக்கிறதுல ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுலையும் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வந்துடும். அதனாலேயே அளவு எப்போவுமே ஃப்ரண்ட் சைடு அரை இன்ச்சு கம்மியாக தான் வரும். பேக் சைடு 18.5 இன்ச் இருந்தது. அதை ரெண்டாக மடித்து போடும்போது 9.25 இன்ச்சு அளவு வச்சோம்னா சரியாக இருக்கும். இன்னொரு டைமும் அளந்து பார்த்துக்கலாம். அதே 8.25 இன்ச்சு தான் இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு 7.25 இன்ச் இருக்குது. முன்பகுதியில் கழுத்து சுற்றளவு எவ்வளவு இறக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம். 6 இன்ச் இருக்குது. இப்போ நாம் அளவு எடுத்தது எல்லாமே இப்போ கட்டிங் செஞ்சுட்டு தைச்ச பின்னாடி சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குது அப்படின்னு அதை எப்படி கட்டிங் செஞ்சுருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டோம்னா தான் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி சரியான அளவு கட்டிங் செய்ய முடியும். கழுத்து சுற்றளவு இறக்கம் 7.25 இன்ச் இருக்குது. லைனிங் கிளாத்தில் மடித்து தைக்கிறதுக்கு கீழே 1 இன்ச்சுக்கு அல்லது 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 1.5 இன்ச்சு தான் எப்போவுமே வச்சு மார்க் செஞ்சுக்குவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ அளவு எடுத்தது எல்லாமே எப்படி கட்டிங் செய்கிறேன், அது கட்டிங் செஞ்சு தைச்ச பின்னாடியும் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தையல் அடிக்கும்போதும் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தான் தையல் அடிப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டிங் செஞ்சுருக்கு. அந்த மாதிரி தைச்சதுனா தான் நம்ம அளவு எடுத்தது எல்லாமே சரியான அளவில் வரும். லைனிங் ப்ளவுஸு தண்ணியில் போட்டு சுருங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த துணியெல்லாம் தண்ணியில் போட்டு அயன் பண்ணி அதுக்கு பின்னாடி நம்ம கட்டிங் செஞ்சு தைச்சோம்னா தான் அளவு எப்பவுமே சரியான அளவில் இருக்கும். தண்ணியில் போட்டு சுருங்கக்கூடிய கிளாத்தை நம்ம அப்படியே தைச்சிட்டோம்னா நம்ம என்ன தான் அளவு எடுத்து கட்டிங் செஞ்சோம்னாலும் அது வேஸ்ட்டு தான். தண்ணியில் போட்ட பின்னாடி அளவு மாறி போயிடும். கழுத்து சுற்றளவு கீழ் சைடு 3 இன்ச்சு அகலம் வச்சுக்கலாம். மேல் சைடு 2.25 இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸில் 7 இன்ச்சு இருந்தது கீழ் சைடு சுற்றளவு. இதில் 3 இன்ச்சு வச்சுருக்கிறோம், 6 இன்ச்சு வரும். தையல் அடிக்கையில் இன்னும் 1 இன்ச்சு சேர்த்து அதே மாதிரி 7 இன்ச்சு வந்துடும். மேல் சைடு 2.25 இன்ச்சு அளவு மட்டும் போதும். இந்த ப்ளவுஸுக்கு இதை விட அகலம் அதிகமாக தேவையில்லை. அப்படி வைக்கும்போது கழுத்து சுற்றளவு இன்னும் அகலம் அதிகமாக வந்துடும். ஷோல்டர் லூஸ் வர மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு கீழ் சைடு மட்டும்தான் சுற்றளவு அதிகமாக இருந்தது. அதனால் இந்த அகலம் வைக்கிறது சரியான அளவு தான் இருக்கும். அளவு ப்ளவுஸில் கம்மியாக இருந்ததுன்னா நாம் 2.25 இன்ச்சே வச்சுக்கலாம். பேக் சைடு உடம்பு சுற்றளவு 18.5 இன்ச் இருந்தது. அதை ரெண்டாக பிரித்தோம்னா 9.25 இன்ச்சு வரும். தையல் அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். 10.25 இன்ச்சுக்கு மார்க் செஞ்சு ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம்.
பேக் சைடு ஆம்கோல் சுற்றளவு வர்ற இடத்துக்கு சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஆம்கோல் கார்னரில் ஒரு 1.25 இன்ச்சு அளவு மட்டும் வர்ற மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம். இப்போ அதிகமாக இருந்ததுன்னா கூட ஃப்ரண்ட் பீஸ் வெட்டும்போது ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு கார்னரில் 1.25 இன்ச்சு சரியான அளவு தான் இருக்குது.
இப்போ கட்டிங் செஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் தேவை அப்படின்னா, இப்போ நான் என்ன மாதிரி மார்க் செஞ்சு கட்டிங் செஞ்சனோ அதே அளவுக்கு மார்க் செஞ்சு கட்டிங் செஞ்சதுன்னா இதே அளவுக்கு ஒரு ப்ளவுஸு நீங்கள் தைச்சிக்கலாம். தைக்கும்போதும் எல்லா அளவுமே சரியாக தான் வந்தது. இல்லை கழுத்து சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா கட்டிங் செய்யும்போது கொஞ்சம் குறைவாக வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம். கட்டிங் செஞ்ச அளவு ஸ்லீவுக்கு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். சரியான அளவு தான் இருக்குது. இது தைக்கும் போதும் சரியான அளவு தான் இருந்தது. இந்த லைனிங் ப்ளவுஸை இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸுக்கு இதை அப்படியே போட்டு கட்டிங் செஞ்சுக்கலாம். இது தைச்ச பின்னாடியும் நாம் இப்போ என்ன அளவு எடுத்து கட்டிங் செஞ்சோமோ அது சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். பேக் சைடை எடுத்து வச்சுக்கலாம். 18.5 இன்ச்சு சரியான அளவு தான் இருக்குது. உடம்பு இறக்கம் 13 இன்ச்சு அதுவும் சரியாக தான் இருக்குது. கழுத்து சுற்றளவு 7 இன்ச்சு நாம் 3 இன்ச்சு அகலம் வச்சு கட்டிங் செஞ்சுருந்தது. தையல் அடிக்கும்போது 1 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு சரியாக வந்துருச்சு. ஷோல்டர் எப்பவுமே இப்படி எடுத்து வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக தான் தெரியும் ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போதும். ஆம்கோல் சுற்றளவு 7.25 இன்ச்சு அதுவும் சரியாக தான் இருக்குது. முன்பகுதியில் கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு அதுவும் சரியாக தான் இருக்குது. கழுத்து சுற்றளவு நம்ம டேப்பில் அளந்து கரெக்டாக அளவு வச்சு கட்டிங் செஞ்சோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி கழுத்து சுற்றளவை நம்ம அளந்து பார்க்கும்போது தான் சரியான அளவு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முன்பகுதியிலிருந்து அளந்து பார்த்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கட்டிங் செஞ்ச ப்ளவுஸில் குறைவாக தான் இருக்குது, அதிகமாக வரல. பேக் சைடும் செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த கிராஸ் பீஸ் வச்சு மேலே வச்சு அடித்து திருப்பி தைக்கும்போதும் கழுத்து சுற்றளவு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், அதிகமாக வராது. இதுவே உள்ளே வச்சு அப்படியே அடித்து திருப்பும்போதும் ஒரு 3/4 இன்ச்சு அதிகமாக தான் எப்போவுமே ப்ளவுஸில் வரும். பேக் சைடும் ஒரு 3/4 இன்ச்சு கட்டிங் செஞ்ச ப்ளவுஸில் குறைவாக தான் இருக்குது, அதிகமாக வரல. இன்னொரு சைடும் அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு 1/4 இன்ச்சு குறைவாக தான் இருக்குது. ஆனால் ப்ளவுஸில் பார்க்கும்போதும் கழுத்து சுற்றளவு நல்லா அதிகமாக தான் இருந்தது, குறைவாக இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி டைட்டாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, கழுத்து லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி தான் நாம் செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்கும்போது இதில் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அடுத்ததாக தைக்கக்கூடிய ப்ளவுஸ்லெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேயே அளந்து பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படி அதிகமாக ஒரு 10 ப்ளவுஸ் தைக்கும்போதும் அடுத்த ப்ளவுஸில் எல்லாம் நம்ம சரி பண்ணி தைச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.